அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து சிங்கீதம். చెట్టుకి సారీ చెప్పడం ఏంటి? నేను నీకోసం 100 సార్లు చేస్తాను. పాడుతున్నామా పిచ్చి మీ అందరికీ పిచ్చి. அது என்ன சிங்கீதம், சங்கீதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி சிங்கீதம். சிங்கன்றா பாடுறது இங்கிலீஷ்ல, கீதம்னா பாட்டு. ஸோ பாட்டு பாடுறது அப்படிதான் இது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 30 வயது தாண்டின பிறகு வந்து கொஞ்சம் உடம்பு வலிலாம் வரும், கொஞ்சம் சாப்பாடுலாம் கண்ட்ரோல் எடுக்கணும்பாங்க. 40 வயசு பிறகு கொஞ்சம் ஞாபக மருத்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 50 வயசு பிறகு சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயசு பிறகு அவ்வளோதான் நம்மளாம் ஓய்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கலைஞனுக்கு மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. இந்த சிங்கீதம் படத்தை இயக்கிய சங்கீத சீனிவாசராவ் அவருடைய வயது வந்து 94. 94 வயதுல ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட கிரியேட்டிவ் வந்திருக்கு பாருங்க, எப்பேற்பட்ட படைப்பை கொடுத்துருக்காரு பாருங்க. நம்ம கமலஹாசனை வச்சு பேசும் படம் அந்த காலத்துல, இந்த படம் வந்து பாடும் படம் மாதிரி எடுத்திருக்காப்ல. கமலஹாசனை வச்சு அபூர்வ சகோதரர்கள் பண்ணியிருக்காரு, மைக்கேல் மதன காமராஜன் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு அற்புதமான டைரக்டர் 94 வயசுல இயக்கி வெளிவந்திருக்க படம் தான் இந்த சிங்கீதம். முதல்ல அவருடைய உழைப்புக்கும் அவருடைய கற்பனைக்கும் அவருடைய சமூகத்தின் மேலான அக்கறைக்கும் வணக்கங்கள் ஐயா. இப்போ நம்ம விமர்சனத்துக்குள்ள போகலாம். அதாவது குபேரபுரம் அப்படின்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பெரிய நிலப்பகுதி, கோல்டு மைன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில வந்து நம்ம ஷாலினி பொண்டே பூடி அவங்க ஹீரோயின், இன்னொரு ஹீரோயின், 2 ஹீரோயின் படத்துல அதுல ஒரு ஹீரோயின். அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு இந்த நிலத்துல வந்து நிறைய தங்கம் இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கும், மரங்களுக்கு கீழே தங்கம் இருக்கான்னு உடைச்சு பார்த்து எல்லாத்தையும் உடைச்சிருப்பாங்க. ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருக்கும். அந்த மரம் வந்து படத்தோட மெயின் கதாநாயகியான அகல்யா பம்ருவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் மரம். அதை தன்னோட தாயா அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஷாலினி புண்டைபுடி என்ன பண்றாங்கன்னா, இந்த மரத்துக்கு கீழே தங்கம் இருக்கு, இதை உடைச்சு எடுத்தா நிறைய தங்கம் கிடைச்சிடும் சொல்லி அந்த மொத்த லேண்டையும் ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஃபாரினர் வாங்கிடலான்ற மாதிரி இருக்கும்போது தான் ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு அயான். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நிலத்துல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம அவங்களும் ஷாலினியும் சரி ஓகே அவனுக்கு கொடுத்து ஆகணும் போலன்னு சொல்லி, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த மரத்துக்கு கீழே இருக்க தங்கத்தை முதல்ல எடுப்போம், அதனால முதல்ல மரத்தை உடைப்போம் அப்படின்னு சொல்லி உடைக்க போறாங்க. ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க, அகல்யா பம்ரு வந்து அதை தடுக்கிறாங்க. இல்லை உடைக்காதுங்க, அந்த ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, தயவு செய்து உடைக்காதுங்க அப்படின்னு சொல்றீங்க, கேட்காம உடைச்சிடுறாங்க. உடைச்ச பிறகு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு சாபம் வந்து பிடித்து விடுகிறது. அந்த சாபம் என்னன்னா, என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்கல, என்ன எப்படி இருக்க அப்படின்னு பாட்டாவே பாடுறாங்க. சாதாரணமா பேசுறதெல்லாம் அவங்களுக்கு பாட்டாவே பாடக்கூடிய ஒரு சூழல், அப்படி ஒரு சாபம் வந்துருது. அதாவது பேசும் வாழ்க்கையிலிருந்து பாடும் வாழ்க்கைக்கு மாறுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டாவே பாடுவாங்க. லவ், கோபம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாட்டாகவே வந்துகிட்டே இருக்கும். இந்த சாபத்துல வந்து அவங்க விலக முடிஞ்சுதா? அதுக்கான காரணம் என்ன? தங்கத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்தை வந்து வித்து அவன் அந்த ஷாலினியுடைய அந்த கோல் நிறைவேறிச்சுதா, இல்ல இதை வந்து ஒரு பசுமையான இடமா மாத்த நினைச்ச ஹீரோயினோட கோல் நிறைவேறிச்சுதா அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையாக இருக்கிறது. நாயகி முதல்ல வந்து லிஸ்ட் படியே பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்த லிஸ்ட்ல வந்து கதாநாயகி அகல்யா பம்ரு அவங்களுடைய கேரக்டர் தான் முதல்ல போட்டிருக்காங்க. உண்மையில அது ஒரு வலிமையான கேரக்டர். ஒரு ஒற்றை மரத்தை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க போராடுற போராட்டங்கள், அவங்க அதுக்கு எடுக்கிற முடிவுகள், மரத்துல யாராச்சும் சின்னதா மோதிட்டா கூட அவங்ககிட்ட ஃபைன் வாங்குற அளவுக்கு மரக்காதலியா அவங்க இருக்காங்க. ஒரு அறம் சார்ந்த ஆளாவும் இருக்காங்க. அந்த கேரக்டர்ல அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அடுத்து அந்த நெகட்டிவ் ரோல்ல வரக்கூடிய நம்ம ஷாலினி பொண்டே பூடி அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவங்களுடைய ஒரு எமோஷனலும் சரியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அவங்க அப்பா கேரக்டரும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ அயான் முதல்ல வந்து அயன் சூர்யா மாதிரி அப்படி ஒரு மாதிரி ஜாலியா தான் வராரு. அப்புறம் அதுக்கு பிறகு போக போக ஒரு முக்கியமான எமோஷனலை கேரி பண்ணி அவர் ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்கள், அந்த வெளிநாட்டு தென்னாப்பிரிக்காக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவருடைய நடிப்பு. அப்புறம் அந்த ஊர்ல தாசண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியார் இருக்காரு, அவருடைய நடிப்பு. சின்ன சின்ன ஒரு பாட்டி, ஒரு கர்ப்பிணி பெண், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லோருடைய நடிப்புமே அட்டகாசமா இருந்துச்சு. காஸ்டிங் லெவலும் படத்துல வந்து படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். அங்கூர் அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். படத்துக்கு அவருக்கு ஒரு மகனும் சூட்டலாம். அற்புதமான விஷுவல்ஸ். அதாவது இந்த கதை நிகழ்காலத்துல தான் நடக்குது, ஆனா என்னவோ பெருங்காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ். அப்படி ஒரு ஊரை காமிச்சு அந்த நிலவியெல்லாம் அவ்வளவு அழகா படம் பிடிச்சிருந்தாரு. ஒரு டனல், அதான் குகைக்குள்ள ஒரு கதை ஒன்று நடக்கும் கிளைமேக்ஸ் பக்கத்துல, அதெல்லாம் அட்டகாசமான விஷுவலா இருந்துச்சு. படத்துடைய முக்கியமான ஆன்மா யாருன்னா டிஎஸ்பி தான், அதாவது தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பாளர் அவர் தான். ஏன்னா படம் வந்து படத்துல பாட்டு இல்ல, பாட்டு தான் படமாவே இருக்கு.
ஒவ்வொரு டைலாக்கையும் டியூன் தான், ஒவ்வொரு டைலாக்குமே டியூன் தான். இப்போ எப்படி சொல்றது, ஏய் பைக்ல என்ன கூட்டிட்டு போறியா அப்படிங்கறது கூட, ஏய் பைக்ல என்ன கூட்டிட்டு போறியா அப்படிதான் பாடுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு டியூன் கம்போஸ் பண்ணணும். அதை அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. அது சலிப்பு தட்டாமலும் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரே டியூன்ல போனா கூட கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால ஒவ்வொரு இடத்துல அந்த எமோஷனலுக்கு, காமெடிக்கு, நார்மலான விஷயங்களுக்குலாம் ஒவ்வொரு அழகா அந்த டியூனை கம்போஸ் பண்ணி இந்த வசனங்களை பாட விட்டுருக்காரு. அருமையான ஒர்க் அவருடைய ஒர்க்கு. எனக்கெல்லாம் ஆசையா இருந்துச்சு இந்த படத்துக்கு பாட்டு தான் நம்ம கோடீஸ்வரன் ஆயிரலாம் போல் இருக்கேன்ட்டு அவ்வளவு இருந்துச்சு. அந்த மாதிரி அவருடைய உழைப்பு வந்து சூப்பரான உழைப்பு. அடுத்து சங்கீதம் சீனிவாஸ் ஐயாவுடைய அந்த இதுக்கு வரேன். 94 வயசுல ஏதாவது ஒரு படத்தை எடுத்து நம்ம சாதனை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்காம இந்த டைம்லயே நம்ம புதுமையா ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா அந்த காலத்திலேயே பேசும் படம்னு ஒரு புதுமை பண்ணுவார் சினிமாவில். இதுப்போ ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும்னு சொல்லி அவர் யோசிச்சு இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்ச விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, இப்படி ஒரு ஐடியாவை பிடிச்சிருக்காரு, என்ன ஒரு கமர்சியலுக்காக ஒரு வித்தியாசமான முயற்சி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க முடியாது. என்னன்னா இதுல ஒரு சமூக அக்கறை இருக்கு. இயற்கையை வீழ்த்தி நம்ம ஏதாவது லாபம் அடைய நினைச்சோம்னா அந்த இயற்கை நம்மளை வந்து நஷ்டமடைய வச்சிரும். ஏன்னா இயற்கைக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த மெசேஜ் இருக்குல்ல, அது இன்றைய ஜென்சி காலத்துக்கு, இன்று நம்ம இயற்கையை அழிக்கக்கூடிய மனநிலையோட குரூரமா அரசும் சரி மக்களும் சரி அப்படி சுத்திட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பாருங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டி போய் பாருங்க. ஏன்னா அறம் சார்ந்த ஒரு அற்புதமான கருத்துக்களை 94 வயசுல கமர்சியல் அம்சத்தோட எங்கேயும் போர் அடிக்காம ரொம்ப அழகான எமோஷனோட கொடுத்திருக்காரு. படம் பேரு சிங்கீதம், தமிழ்லே டப் பண்ணி வெளிவந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.